பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் என் பிள்ளை பண்ணியிருக்கவே மாட்டான், யாரோட என் பிள்ளை உடைச்சிருக்க மாட்டான். பிரியம் வேற, நேசம் வேற. இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவன் யோசிக்க, அவளுக்கு கொஞ்சம் அவளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. எப்படியாவது பாடுபட்டு வீட்டுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நான் தான் பார்க்கணும். நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறோம், கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி கர்த்தர் இந்த ஆராதனையையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நம்முடைய சபையினுடைய வழக்கத்தின்படியே பனித்துளி வேலையோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து போவோம். இந்த ஆராதனை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆவியானவர் ஒரு முக்கியமான வசனத்தை என்னுடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார். எசேக்கியேல் 47 அதிகாரம், எசேக்கியேல் சாப்டர் 47. We shall read verse 8. 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, அவர் என்னை நோக்கி, தேவன் எசேக்கியேலை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய், இந்த தண்ணீர் அது புறப்பட்ட டைரக்ஷன்லேருந்து கிழக்கு பக்கமாக போகுது. அந்த கிழக்கு பக்கம்லாம் வனாந்தரம் தான். எங்கேருந்து கிழக்கு பக்கம்? தேவாலயத்துக்கு கிழக்கு. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு கிழக்க வனாந்தரம், அதை தாண்டி சவக்கடல் இருக்கும். இந்த தண்ணீர், எந்த தண்ணீர்? 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர். இந்த தண்ணீர் கிழக்கு புறமாய் ஓடி வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். அந்த தண்ணி ஓடி போய் கடலில் விழும். ஒரு சின்ன உண்மையை நல்லா கவனிங்க. எந்த தண்ணியானாலும் சரி, அது காவேரி ஆனாலும் சரி, தாமிரபரணி ஆனாலும் சரி, எந்த தண்ணியானாலும் சரி, கடலில் போய் சேர்ந்த உடனே அதான் சங்கமம் அப்படிம்பாங்க, கடல் தண்ணீராக மாறிடும். இப்போ காவேரி நீர் கடலில் கலந்த உடனே கடல் நல்ல தண்ணியாக மாறிடுமா? இல்லை. கடல் நீர் காவேரி நீர் போல் மாறுமா? மாறாது. ஆனால் கடலில் கலந்த காவேரி நீர், இல்லைன்னா தாமிரபரணி தண்ணீர், இல்லைன்னா பேச்சாறில் வந்த தண்ணீர், வைகை, எதுனாலும் சரி, அது கடல் நீர் போல் மாறிவிடும். அதான் இயற்கை. இங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்குது. இந்த தண்ணீர் கடலில் போய் சேர்ந்த உடனே என்னவா? இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். கடல் தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடுச்சு. அது என்ன கடல்? சாதாரண கடல் அல்ல. அந்த கடலுக்கு பேர் உப்பு கடல். அந்த கடலுக்கு இன்னொரு பேர் உண்டு, சவக்கடல், டெட் சி. நம்ம வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம் போன்ற உப்பு அல்ல. அந்த தண்ணியில் மிதக்கலாமா, அமிழ்ந்து போக மாட்டோம், அவ்வளவு திக்கு உப்பு. அதான் பேரே சவக்கடல். ஆனால் இந்த நதி அந்த கடலில் விழுந்த உடனே அந்த கசப்பு, அந்த உப்பு, அந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறிட்டான்.
அந்த நதி எங்கேருந்து புறப்பட்டு வந்தது? வாசியங்கள் 1ஆம் வசனம் கூட. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு, ஆலயத்தின் வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஓடுது, சவக்கடல் நோக்கி ஓடுது, கிழக்கே ஓடுதலாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆலயத்தின் கீழிருந்து ஒரு ஊற்று, அதான் கீழிருந்து புறப்படுது ஊற்று தண்ணி. அது அந்த அந்த உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீரை அந்த நதி மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கி நம்ம தேவனுடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்ம சரீரமே தேவனுடைய ஆலயம். பிரியமல், இன்னும் சொல்லப்போனால் தேவனும் ஆட்டுக்குட்டியான உட்காருகிற சிங்காசனத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து அந்த நதி நமக்கு நேராக பாய்கிறது. அந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம் என்று சொல்லியிருக்கு. இந்த ஆராதனையில் அந்த நதி என் மேலே பாயும்போது, அந்த நதி என்னுடைய வேதனையை மாற்றணும், என் கசப்பை மாற்றணும், சாவுக்கு ஏதுவான என்னுடைய தன்மைகளை மாற்றணும், என்னுடைய நோய் பலவீனங்களை மாற்றணும், ஆரோக்கியம் உண்டாகணும். எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நதி என் மேலே பாயட்டும் ஆண்டவரே. ஓ ரிவர் ஆஃப் காட் ஃப்ளோ அப்பான் மீ. கேளுங்க, ஜீவ நதியே, தேவ நதியே என் மேலே பாயும். கேளுங்க, வாய் திறந்து ஜெபிங்க. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினாலே அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. இந்த தண்ணி என் மேலே பாயும்போது, இந்த தண்ணி என் மேலே பாயும்போது எனக்கு அந்த ஆரோக்கியம் வேணும், எனக்கு அந்த ஆரோக்கியம் வேணும். கர்த்தருடைய முகத்தை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல விடுதலையோடு வாய் திறந்து ஜெபிங்க. இந்த தண்ணீர் என் மேலே பாய்கிறபடியினால எனக்கு ஆரோக்கியம் வேண்டாம் ஐயா, என்னுடைய பலவீனங்கள் நீங்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் வாய் திறந்து பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். இந்த நதி என் மேலே பாயட்டும், இந்த நதி என் மேலே பாயட்டும், இந்த தேவ நதி என் மேலே பாயட்டும். ஊரபாரபா என் மேலே பாய்ந்து என் மூலமாய் பாயட்டும், என் மேலே பாய்ந்து என் மூலமாய் பாயட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாயட்டும், பாயட்டும், இந்த நதி என் மேலே பாயட்டும். தேவன் ஆட்டுக்குட்டியான உட்காருகிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதி என் மேலே பாயட்டும். ஓ ரிவர் ஆஃப் காட், தேவ நதி, தேவ நதி, தேவ நதி. ஊரபான மார பூஷணகர தீன மக்கர பாலபா. நல்ல இடம் கொடுங்க, நல்ல இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல பாஷைகளை பேசி ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். ஊரபாக்க நமார பூலி நமாரபா. ஹல்லேலூயா. அந்த நதி உங்கள் மேலே பாயட்டும், அந்த கடலில் விழுந்த நதி உங்கள் மேலே விழட்டும். அருள் ஏராளமாய் பொழியும் என்று பாடினோமே. இன்றைக்கு அந்த நதி 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 என் மேலே பாயட்டும். கணுக்கால் அளவு ஆழமல்ல, முழங்கால் அளவு ஆழமல்ல, இடுப்பளவு ஆழமல்ல, நீச்சல் அளவு ஆழம். நீந்தி நீந்தி நான் மகிழணும். இந்த ஆராதனையில் இந்த அபிஷேகம் எனக்கு கணுக்கால் அளவு அல்ல, இந்த ஆராதனையில் இந்த அபிஷேகம் எனக்கு முழங்கால் அளவு அல்ல. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்புங்க. தேவ சமூகத்தில் ஓசை உள்ள கைத்தாளத்தோடு, பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டி வாருங்க. நீச்சல் அளவு ஆளையா, நீச்சல் அளவு ஆழம். ஆராதனையில நீந்தி நீந்தி மகிழணும். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. ஒரு அருமையான ஹல்லேலூயா, ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு. ரூஃபஸ்க்கு ஒரு மைக் கொடுங்கப்பா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மகிழனுமே. உரினமாற வந்த ஆராதனை பாடல்களை பாடும்போது, ஊரபா செய்தியை கேட்கும் போது நீந்தி நீந்தி மகிழனையா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா. கணுக்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு
மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மகிழ்ந்து மகிழ்ந்து துணிக்கணுமே, மகிழ்ந்து மகிழ்ந்து துணிக்கணுமே. வறுமையா உலகே, வறுமையா உலகே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இன்னும் ஒரு முறை நம்ம எல்லாரும் பாட போகிறோம். நல்ல ஆவியில் நிறைஞ்சி உண்மையாக நீந்தி நீந்தி மகிழணும். இந்த ஆராதனை முழுவதும் பாடல் வேளையில் செய்தியை கேட்கும்போது, சாட்சிகளை கேட்கும்போது, கர்த்தருக்கு என்று காணிக்கையை படைக்கும்போது அப்படியே நீந்தி நீந்தி மகிழணும். ஹல்லேலூயா. கணுக்கள் அளவு போதாது. போனவர் ஆண்டவர் சொன்னார் ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்னாரு. இன்னைக்கு ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை தாண்டி ஹல்லேலூயா இந்த நதி நம்ம மேலே பாயுது. ஊரபா பாடுமா ஒரு முறை. கணுக்காளவு போதாதையா, கணுக்காளவு போதாதையா, கணுக்காளவு போதாதையா, கணுக்காளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. கணுக்காளவு போதாதையா, உலகாளவு போதாதையா, கணுக்காளவு போதாதையா, உலகாளவு போதாதையா, கணுக்காளவு போதாதையா, முழங்காளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மகிழ்ந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா உலகே, வறுமையா உலகே, வற்றாத ஜீவ நதியாக, 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 ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத ஜீவியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இன்னும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை உங்க மேல கூறி நான் ஜெபிக்க ஆவியானவர் ஏவுகிறார். ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு கிழக்கு பக்கமா ஓடி வனாந்தர பாதை வழியா வந்து ஆலயம் தேவ சமூகம், அங்கிருந்து ஒரு நதி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வனாந்தர வழியா ஓடி இந்த உலகத்தில், இந்த பால் உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மரித்து வனாந்தர வழியா ஓடி அந்த நதி
சவக்கடல்ல பாயுது, சவக்கடல்ல பாயுது. அந்த நதி சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தில் பாயுது, சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தில் இந்த நதி பாயுது. நதி கடலில் பாய்ஞ்ச உடனே நதி கடல் தண்ணீர் போல மாறுது உலகத்தில். ஆனால் இந்த நதி அந்த கடலில் பாய்ந்த உடனே, வாசிங்க 8ஆம் வசனம், அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும், கடல்ல விழும், இது கடலில் பாய்ந்து, இது ஊரப்ப கேளுங்க, ஆண்டவரே என் மேல பாயணும், இது சவக்கடல்ல பாய்ந்து விழுந்த பின்பு உன் வீடு வேதனை, கஷ்டம், கண்ணீர், சரீரத்தில் பலவீனம், பிரச்சனை, தொழிலில் நெருக்கம், எல்லாம் ஒரே சாவு நாட்டம், வரவே பிடிக்கல. இந்த நதி அப்படியே வந்தால் போதாது, அந்த சவக்கடலில் பாயணும். பாயணும், புலி பாயிறது மாதிரி பொங்கி வருகிற தண்ணீர் அப்படியே அந்த நதி கடலில் சொட்டு சொட்டா இல்லை, சொட்டு நீர் பாசனம் இல்லை, சொட்டு சொட்டா இல்லை, அந்த நதி அந்த கடல்ல பாய்ந்த பின் அதன் தண்ணீர், கடலின் தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. இந்த தண்ணியை மேலே இன்றைக்கு பாயிறனால எனக்கு ஆரோக்கியம் வந்துட்டு. எல்லாரும் ஜெபிங்க, ஒரு மிரக்கல் நடக்கணும். அந்த உப்பு கடலில் அன்றைக்கு நடக்கிற மிரக்கு இன்றைக்கு என் வாழ்க்கையில் நடக்கணும், இப்போ நடக்கணும். அந்த கசப்பு நீங்கணும், அந்த பலவீனம் நீங்கணும், அந்த மன வேதனை நீங்கணும், வியாதி பலவீனங்கள் நீங்கட்டும், கசப்பு வைராக்கியங்கள் போகட்டும். ஆண்டவரே, இந்த வேளையில் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் ஏவுகிறார். ஒரு விடுதலையின் நேரம், ஒரு தெய்வீக சுகமளிப்பதற்காக. அல்லேலூயா. கசப்பு வைராக்கியம் சோர்வு பலவீனங்கள் மன கஷ்டங்கள் நீங்கும்படியாக நெருங்குண்ட இருதயத்தை கர்த்தர் காயங்கட்ட விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இருதய நெருங்குண்டவுடைய காயங்களை கட்டும்படியாக அந்த ஆவி இறங்குது. தேங்க்யூ மாஸ்டர் காட். இந்த வேலையில அந்த ஹீலிங்க ரிசீவ் பண்ணுங்க. க்ளோரி லார்ட். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தெய்வீக விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. உறவா குடும்பம் உடைய இருதயத்தில் உடைய இடதுகை வைத்துக்கொண்டு வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்துங்க. எப்படிப்பட்ட தெய்வீக விடுதலை வேண்டும் என்றாலும் அந்த தெய்வீக விடுதலைக்காக அடிமை செபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த நதி பாயுது. ரபா இருதய நெருங்குடைய காயத்தை கட்டுது. சீயோனில் துயரப்படுவர்களுக்கு ஆறுதலை தருகிறது. வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்களை விடுவிக்குது. கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்க்குது. அந்த நதி பாயுது. அந்த நதி பாயுது. கசந்த தண்ணீர் மதுரமாய் மாறுது. அந்த வேதனை நீங்கட்டு. அந்த வலி வேதனை நீங்கட்டு. என்னுடைய ஒவ்வொரு கிளாண்டிலையும் ஒவ்வொரு சுரப்பியிலையும் உன்னுடைய தைராய்டு, உன்னுடைய பேங்க்ரியா, உன்னுடைய லிவர் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எலும்புகள் பலனடையட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையட்டும். நம்பிக்கையுடைய வாழ்க்கையில நம்பிக்கை உருவாகட்டும். நம்பிக்கையுடைய வாழ்க்கையில நம்பிக்கை உருவாகுது, உருவாகுது, உருவாகுது. அது உருவாகுது, அது உருவாகுது. கற்பத்துல உருவாகுது. அந்த நதி பாயுது, அந்த நதி பாயுது. உரீஷநகர தீன மக்கரவ தேவ நதி, தேவ நதி, வேறின்ப நதி. உரீஷ நதி நமக்கர உரீஷ நதி நமக்கர பாலபலவச புராணமரவ சங்கர தேவ நதி. ஆண்டவர் இன்னும் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கு. என்னால் வர முடியலை வெளியே.
வர முடியல வெளியே. இப்போதே இந்த மிராக்கிள் நடக்கு. இப்போதே அந்த மிராக்கிள் நடக்கு. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். அந்த மிராக்கிள் ரிசீவ் இட். கிரியை நடக்குது. ரட்சிக்கப்படுறாங்க. கட்டுள்ளவர்கள் விடுதலை ஆகிறாங்க. குடியிலிருந்து விடுதலை. அந்த கெட்ட அசுத்தமான காரியங்களிலிருந்து விடுதலை வருது. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. அங்க விடுதலை. ஒரு சனமரதி நமக்கு நல்லது நமக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அதில் 15 குறிப்புகள் பேசியிருக்கிறோம் கடந்த 8-9 வாரங்களாக. பிரியமானவர்களே, இன்னும் போயிட்டே இருக்கு. 16வது குறிப்பில் இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், முதலாவது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. 2வது பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்க. அப்படி நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் விபச்சாரம், அசுத்தம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. 4வது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கோபம், மூர்க்கம், துர்வீச்சை அதெல்லாம் கூட உங்கள்கிட்ட காணப்படக்கூடாது. 5வது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது உண்டானால் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க. 6வது பழைய மனுஷனை களைந்து போடுங்க. 7வது நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்படி புதிய மனுஷனை தரித்து கொண்டால் 8வது பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒரு குறை உண்டானா மன்னியுங்க. அந்த மன்னிப்பினுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் குறித்து நம்ம படித்தோம். 9வது இவை எல்லாவற்றிலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்க. அன்பு தான் இது எல்லாவற்றினுடைய ஒரு டை. ஒரு பில்டிங்கில் இதான் டைன்னு சொல்லுவாங்க. இதான் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குது. அதே மாதிரி பூர்ண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்க. 10வது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம், அதான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ரூலிங் ஃபேக்டராக இருக்கும். இதை நான் பேசுகிறேன், இப்படின்னு பேசுகிறேன், சண்டை போடுறேன், உரிமைக்காக சண்டை போடுறேன், சமாதானம் இருக்கா இல்லையா? தேவ சமாதானம் ஆள கடவுது. 11 நன்றியறிதலாயிருங்க. எதுக்கு நன்றி? ஆண்டவரை ரட்சித்து அவரை வெளிப்படுத்தி இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு, வசன வெளிச்சத்தை தராரு, ஒரு சபை ஐக்கியத்தை தராரு, வசனத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு போதகரை தராரு, ஜெபிக்கக்கூடிய போதகரை விசுவாசிகளை தராரு. இதெல்லாம் நினச்சி என்ன செய்யுங்க? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. 12வது கிறிஸ்துவின் வசனம் உங்களிலே வாசமாக இருப்பதாக, ஆக்டிவாக இருப்பதாக. வசனம் உங்களை வழி நடத்தணும். இதை வாங்காத, பேசாத, செய்யக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் வசனம், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவின் வசனம் உங்களை கைட் பண்ணணும். பிரியமானலே 13வது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. ஏன்? அந்த சாங்ஸில் இருக்கிற எஃபிகசி, பவர். ஒரு மருந்தில் எப்படி ஒரு எஃபிகசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பவர் இருக்கும், அதே போல் பாட்டில் என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். 14வது உங்கள் இருதயத்தில் கர்த்தர் கேட்க பாடுங்க. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கன்னு பார்த்தோம். 15வது பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தை 4வது, கிரியை 4வது. நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாமத்தில் செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தில் செய்கிறதுனா அவர் சொல்லியிருக்காரு, இதனால் அவருக்கு புகழ் வரும், அவர் செய்ய சொல்கிறாரு, இது அவருடைய சித்தம் அப்படின்னு அறிந்து நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாமத்தில் செய்யணும். 16வது ரொம்ப முக்கியமான குறிப்புக்குள்ளே வந்தோம்.
guidelines for Christian household family. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான வழிகாட்டுதல்கள், கைட்லைன்ஸ். இந்த ஹவுஸ்ஹோல்டுங்கிற வேர்ட் பைபிளில் பார்க்குறோம். வீட்டார் அனைவரும். இந்த ஹவுஸ்ஹோல்டுங்கிற வார்த்தை அதான் ஃபேமிலி, அதான் லீகல் டேர்மும் கூட. ஒரு கட்டடத்தில், ஒரு வீட்டில், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும், அந்த வீட்டில் இருக்கிற எல்லா உறவுகளும் மாத்திரமல்ல, வீட்டார் என்று சொன்னால் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க, அந்த வீட்டிலே தங்கி இருந்து பணி செய்கிறவங்க, அவங்களும் அந்த வீட்டார். அப்போ அந்த வீட்டார் எப்படி நடந்து கொள்ளணும்? அதில் குறிப்பாக கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள். இந்த 16வது குறிப்பில் 4 உபகுறிப்புகள். கணவன் எப்படி நடந்து கொள்ளணும், மனைவி எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர் எப்படி நடந்து கொள்ளணும். இன்னும் 2 குறிப்புகள் இருக்குது. எஜமான் எப்படி நடந்து கொள்ளணும், வேலைக்காரர்கள் எப்படி நடந்து கொள்ளணும். இதில் குறிப்பாக நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்கிறது கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்று எடுக்கிறோம். ஆனால் வீட்டார் என்றால் அந்த பில்டிங்கில் அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அது எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அப்போ தான் அந்த வீட்டார் அனைவரோடு ரட்சிக்கப்பட்டான், வீட்டார் அனைவரும் வந்தாங்க. பவுல் அந்த வீட்டார் அனைவருக்கும், அந்த வீட்டார் அனைவர், ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு சொல் செய்திருக்கட்டும். மனைவியை குறித்து ஒரு 9 குறிப்புகள் பார்த்தோம். கடந்த வாரத்தில் கணவனை பற்றியுள்ள குறிப்புகளை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனைவிகளை குறித்து நம்ம என்ன பார்த்தோம்? மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிதல் என்பது சப்மிஷன். அந்த சப்மிஷனுக்கும் ஒபீடியன்ஸுக்குள்ள வேறுபாடுகளை பார்த்தோம். மனைவி மாதிரி தான் வீட்டை கட்டுறாங்க. புத்தியுள்ள மனைவி தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்று பார்த்தோம். குறிப்பாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படியெல்லாம் அந்த வீட்டை பில்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஒரு வசனத்தை குறித்த ஒரு விளக்கம் கேட்டாங்க. 14ஆம் வசனம், அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் அப்படிங்கிற வசனம். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் என்று சொன்னால், ஒரு வியாபார கப்பல் எப்படி பல இடங்கள்ல இருந்து நல்ல பொருட்கள், ஒரு இடத்துலேருந்து அது நிலக்கரியை கொண்டு வரும், ஒரு இடத்துலேருந்து கோதுமையை கொண்டு வரும், ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு பொருளை கொண்டு வரும். இப்படி பல இடங்கள்லேருந்து ஒரு மேர்ச்சன்ட் ஷிப் எப்படி பொருட்களை கொண்டு வருதோ, வியாபார கப்பலை போல் அல்ல. எந்த கடையில் எது வாங்கலாம், எந்த பொருள் சீப்பாக கிடைக்கும், எது வீட்டுக்கு நல்லது என்று பல இடங்களிலிருந்து தன் ஆகாரத்தை என்பது எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் தன் குடும்பத்துக்கான பொருட்களை, அது ஆகாரம் என்றல்ல, விக்சுவல்ஸ் என்று இருக்குது, பொருட்கள். ஒரு வியாபார கப்பல் எப்படி பல தேசங்களிலிருந்து, இவன் தூர தேசத்தெல்லாம் இருந்து வீட்டுக்கு வேண்டிய பொருளை கொண்டு வருகிறதோ, அதே போல் தான் இன்றைக்கி தூரத்துலேருந்து, அமேசான்லேருந்து, ஃப்ளிப்கார்ட்லேருந்து வச்சுக்கோங்க, தூரம் எங்கே எந்த பொருள் நல்லா கிடைக்கும், எங்கே எந்த பொருள் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு எடுத்து கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கிறார்கள். 31ஆம் அதிகாரம் 31வது வசனம், அவளின் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அது நம்ம குடும்பத்தார், கணவன், பிள்ளைகள், இன்னும் தாத்தா பாட்டி, உறவுகள், அப்பா அம்மா, மாமனார் மாமியார் எல்லாரும் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்லியிருக்குது. அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழப்படுவது. அந்த பிள்ளையை பார்க்கும்போது, அந்த கணவனை பார்க்கும்போது, இவங்க இப்படி இருக்கிறது காரணம் அவள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, அவள் தான் கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்று பார்த்தோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் அநேக குறிப்புகளை பார்த்தா, அவங்க அன்புள்ளவங்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், கற்புள்ளவர்களாக இருக்கணும், வீட்டில் தரித்து இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும். நல்லவர்களாக இருக்கணும்னு சொன்னால் கெட்டவங்களாக இருக்கக்கூடாது, நல்லவங்களாக இருக்கணும் என்பதில் நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, நல்லது செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 9வது குறிப்பு, கணவனை ஆதாயப்படுத்த வேண்டும் தங்களுடைய நற்கிரியைகளால். புறம்பான அலங்காரம் அவர்களுக்கு அலங்காரமாயிராமல், பிரியமானவர்களே, அது இந்த அலங்காரம் எல்லாம் பண்டியின் மூக்கில் உள்ள ஒரு மூக்குத்தி மாதிரி தான் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அது வீண்.
ஆனால் தன்னுடைய நற்குணத்தால் கணவனை வின் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பைபிளில் இருக்குது. ஆங்கிலத்தில் கான்ஜுகல் ரைட்ஸ். மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அன்றைக்கு 2 குறிப்பாக தொட்டு போனேன். ஒன்று, இசைந்திருக்க வேண்டும். கணவன் மனைவியோடு வெறுமனே இணைந்திருந்தால் போது இசைவிணைப்பாக இருக்க வேண்டும். எருசலேம் இசைவிணைப்பாக கட்டப்பட்ட நகர். அதனால் he should leave his parents and cleave to his wife என்று பார்த்தோம். 2வது, தன் வீட்டாரை விசாரிக்க வேண்டும். he should provide for his family. ப்ரொவைட் அப்படின்னு சொன்னால் வெறும் காசு பணம் கொடுப்பது மாத்திரமல்ல, எமோஷ்னலி, கல்ச்சுரலி, வேல்யூஸ், பிள்ளைகளுக்கு தேவையானது, குடும்பத்துக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவன் தான் ப்ரொவைட் பண்ணணும். அவன் ப்ரொவைட் பண்ணலைன்னா, if he doesn't provide for his family, he is worse than an infidel. அவன் தன் வீட்டாரை விசாரியாமற் போனார் அவன் அவ்விசுவாசிலும் கேடு கேட்டான். விசாரிக்கணும். இப்போ சாப்பிட்டியா, மனைவி சாப்பிட்டாளா, நான் சாப்பிட்டியாம்மா, என்ன பண்ணுறேன், இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், எப்படி இருக்குது, ஹெல்த் எப்படி இருக்குது, விசாரிக்கணும். அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நான் அடிக்கடி இந்த ஞானங்கட்டி வீட்டில் இந்த ஒரு சொல்லுவேன். அங்கேருந்து அவசரமாக வாரேன், வெளியே இருந்து வேலை முடித்து வாரேன். வந்தோடனே கேட்க, நாய்க்கு சாப்பாடு வச்சியா, மீனுக்கு சாப்பாடு போட்டியா, நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான். அங்கே ஒரு கிளவி இருப்பார், கிளவிக்கு சாப்பாடு போட்டியா, அம்மா சாப்பிட்டாங்களா, இப்போ அவள் சாப்பிட்டியான்னு கேட்டியா, அவள் தானே செஞ்சா, அவள் சாப்பிடுவா, கேட்கணுமா? அப்படி இல்லை. தமிழில் விசாரித்து, கேர். ஆங்கிலத்தில் ப்ரொவைட் அப்படின்னு, கேர். ஹீ கேர்ஸ் ஃபார் த ஃபேமிலி. எல்லாம் இருக்கா, ஹீ கேர்ஸ். இது ஆண்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு கடமை. சரி, 3வது குறிப்புக்கு இன்றைக்கு போவோம். வாசியுங்கள், கொலோசியர் 3:19. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். நான் இன்றைக்கி எல்லாமே இந்த அன்பு கூறுன்னா எழுதும்போது வித்தியாசமாக எழுதுகிறாங்க. இன்றைக்கி ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், அன்பு கூறுதலுக்கு என்ன ரூ போடணும்னு கேட்டேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி சொன்னான். அந்த வல்லின ரூ அப்படின்னா என்ன ரூ, கொஞ்சம் காட்டுங்க. அன்பு கூறுங்கள், 2யும் போட்டேன். கூறுவோம் போடுறேன். கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கூறுங்கள். இதை தான் நிறைய பேர் போடுறோம். இந்த 2வது கீழே போட்டிருக்க கூறுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அன்பு கூறுங்கள்னா என்ன அர்த்தம்? எந்த ரூ கரெக்டு? மேலே உள்ளதான் கரெக்டா, கீழே உள்ளதான் கரெக்டா? எது கரெக்டு? மேலே உள்ளதான் கரெக்டா? என் பைபிளை பார்த்துச்சிங்களா? மேலே உள்ளதுக்கு என்ன பொருள், கீழே கரெக்டுன்னு சொன்னீங்கல்ல. மேலே உள்ளதுக்கு என்ன பொருள், கீழே உள்ளதுக்கு என்ன பொருள்? கீழே உள்ளது சொல்கிறது, கீழே உள்ளது சொல்கிறது, மேலே உள்ளது கூறாக இருக்குது போல. கூறு கட்டவங்க ஷார்ப்பாக இருக்குது. கீழே உள்ளது அன்பு கூறுவோம்னா அன்பு சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது. மேலே உள்ள ரூ போட்டால் ஷார்ப்பா, கூர்முனை. அன்பு கூறுவோம்னா அன்பில் ஷார்ப்பாக இருக்கணும், சும்மா வளவளன்னு இருக்கக்கூடாது. கூறு கட்ட குப்பாயும்பாங்க எங்கள் ஊரில். அப்படி கூறு கட்டவங்களாம் இருக்கக்கூடாது, கூரோடு இருக்கணும். இது கூறா சேர்த்தலையாம்பாங்க. அப்போ கணவன்மார் மனைவியில் அன்பு கூறுவதல்ல, அன்பு கூற வேண்டும். அந்த கிரீக் வேர்ட் அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். அன்பாக இருக்குன்னு சொல்கிறதில்ல. இந்த February 14 வந்துச்சுன்னா உடனே ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ. ஏன்னா அன்றைக்கி லவ்வர்ஸ் டே, அன்றைக்கி ஒரு நாள். இப்படி நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது. அந்த வார்த்தையினால் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அம்மாட்ட, அம்மா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குன்னு தெரியுமா, அதனால் என்ன பிரயோஜனம்? முக்கியமான நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குன்னு தெரியுமாம்மான்னு சொல்கிறதுனால அந்த அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? பெரியம்மாவில் சொல்லுவாங்க, முக்குனாலும் கக்குனாலும் உள்ளே இருந்தால் தானே வரும்பாங்க.
முக்கியம் என்னையா பிரயோஜனம்? உன்னை எவ்வளோ அன்பா உனக்கு புரியவே இல்லை. எவ்வளோ நீ அன்பாக இருக்கனால என்ன பிரயோஜனம்? அன்பு செய்யணும். அதனால தான் கேத்தலிக் பைபிளில் அன்பு செய்வோம்னு இருக்கும். அதை ஃபாதரியா பாடும்போது அன்பு செய்வோம்னு பாடுவாங்க. அந்த அன்பு செய்யணும். அதுவும் இன்னும் தத்துவ ரீதியாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் அன்பு. பிரியமானவர்களே, புருஷரை உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, அவர் அன்பு கூர்ந்து என்ன செஞ்சார்? தம்மையே சபைக்காக கொடுத்தார். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியானா மனைவிமாருடைய குறைகள் குற்றங்களை சுட்டி காட்டுவதற்கல்ல, அவர்களுடைய குறைகள் இருக்கும், அதை நிறைவாக்குவதற்கு நம்மையே ஒப்பு கொடுக்கணுமா? சிஸ்டர்ஸில் கொஞ்சம் காதை முடிக்கோங்க. நம்மையே ஒப்பு கொடுக்கணும் அவங்கள பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு. அவர் சொல்கிறார், வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன், அந்த கூறுங்கிறத எனக்கு கொஞ்சம் கவனிச்சு படிங்க. தன் மனைவி கூறாக படிங்க, ஷார்ப்பாக படிங்க. இது இடைந்தரு. அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இதில் ஒரு ஆழமான காரியம் உண்டு. நீங்கள் அவங்ககிட்ட அன்பு கூர்ந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சால் நீங்கள் நல்லா இருக்கலாம், உங்கள் மாம்சத்தை காப்பாற்றிக்கலாம். அவனவன் ஒருவன் தன் சொந்த மாம்சத்தை பகைத்ததில்லையே. மனைவி சொந்த மாம்சம், மனைவி பகைக்க வேண்டாம். மனைவி நல்லா இருந்தால் கணவன் நல்லா இருக்கலாம். அது குறித்து பின்னாலையும் நம்ம பார்ப்போம். அப்போ அன்பு கூற வேண்டும். 4வது கொலோசியர் 3:19 வாசியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இப்போ அண்ணாவுடைய அந்த எல்கனாவுடைய இன்னொரு மனைவி என்னமோ பேசிக்கிட்டே இருக்கா. அதை கேட்க அண்ணாளுக்கு ஏதோ குறை சொல்லிகிட்டே இருக்கா. மலடின்னு சுட்டி காட்டுறா. அதை கேட்க அண்ணாளுக்கு ஆத்மா கசப்பாக இருந்துச்சு. அதே போல் சில வேளைகளில் மனைவி சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் போதெல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்குது. வாழ்க்கையே கசப்பாக இருக்குது. ஏன்டா அப்படி போய் மாட்டணும்? பிரியமானவர்களே, ஆனால் இங்கே கணவன்மாருக்கு சொல்லியிருக்கு, மனைவிகளை கசந்து கொள்ளாதீர்கள். ஏன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசியுங்க. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வருமா? அப்போ மனசில் ஒரு பக்கம் கசப்பு வச்சுட்டு வெளியே ஐ லவ் யூ லவ்னு சொன்னால் தப்பு. அந்த ஊற்றுக்கண்ணிலேயே கசப்பு இருக்கக்கூடாது. 14ஆம் வசனம் கூட வாசியுங்கள். ஜேம்ஸ் 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். உள்ளத்தில் கசப்பு வச்சுட்டு வெளியே நம்ம சென்னை தமிழில் சொன்னால் சீன் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பொய் சொல்லாதிருங்கள். ஏன் அந்த கசப்பு வைக்கக்கூடாதான்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 வாசியுங்கள். ஹீப்ரூ சாப்டர் 12 from verse 15.
ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்படி கசப்புக்கு இடம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையில் தேவ கிருபையை இழந்து போகும். கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடி. கடைசியில் குடும்பத்தில் எல்லாரும் பிள்ளைங்க, சொந்தக்காரங்க, அப்பா அம்மா எல்லாரும் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. நம்ம அந்த கசப்பு இது எல்லாரும், பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த கசப்புக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அநேகர் அது அப்படியே கண்டேஜியஸ், தொற்று பரவிக்கும். அதனால் அந்த கசப்புக்கு இடம் கொடுக்கறதுனால அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய். இப்படி கசப்புக்கு இடம் கொடுப்போமானா ஏதோ ஒரு காரியத்துக்காக, அவன் அந்த கூழுக்காக ஏதோ ஒரு காரியம் கிடைக்கலேன்னு சொல்லி கசப்புக்கு இடம் கொடுப்போமானால் நம்ம சீர்கெட்டவர்களாக போய்விடுவோம். அதனால் கசப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் கசப்புக்கு இடம் கொடாதீங்க. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு அநேக இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் ஊழியக்காரர்கள் கூட குடும்பத்தில் மனைவி பேரில் பிள்ளைகள் பேரில் ஒரு கசப்புக்கு இடம் கொடுத்து அந்த கண்ணீரோடு சொல்கிற அந்த கசப்புலேருந்து வெளியே வர முடியாமலேயே ஓட்டத்தை ஓடி அந்த அளவுக்கு கசப்பு வந்தது. கர்த்தர் நல்லவர், நன்மையை செய்வார். ஒரு காரியம் கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் ரொம்ப கசப்பாக இருக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன், அவருடைய அந்த கசப்பினுடைய உச்சம், நான் நரகத்துக்கு போனாலும் போகிறேன், அவங்கள மன்னிக்க மாட்டேன். மன்னிக்காதனால நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அவங்கள மன்னிக்க மாட்டேன். கர்த்தர் எப்படியாவது அவரை மன்னித்திருப்பார். ஆனால் தாங்கிக்க முடியல, நினைக்கும் போதெல்லாம் உடையிரு. இப்படி வருமா கசப்பு? மனைவிமாரும் அந்த அளவுக்கு கணவன் கசப்புக்கு போவதற்கு இடம் கூடாதீங்க. கணவன்மார் கசப்புக்கு இடம் கூடாதீங்க. நம்ம சீர்கெட்டு போ. அது குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன இருந்தாலும் சரி, ஆத்மா கசப்பாக இருக்குது அப்படின்னு இடம் கொடுக்காதீங்க. ஐந்தாவதாக வாசியுங்கள் 1 பேதுரு 3:7. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பிரியமானவர்களே, கொஞ்சம் விவேகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். நம்ம கிடைத்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நடந்து. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் தான், கணவன் மீன் சாப்பிட மாட்டான், மனைவிக்கு ரொம்ப மீன் பிடிக்கும். அங்கே காசிமேடு பகுதிக்கு போனால் ஃப்ரெஷ் மீன் இப்போ வந்துருக்குது. மனைவிக்காக மீன் வாங்கிட்டு வரான். மனைவிக்கு பயங்கர தலைவலி. வீட்டுக்கிட்ட வரும்போதே அந்த ஜண்டு பாம் வாசனை அப்படியே தண்டையை சுளைக்குது. எட்டி பார்த்தா தலையில் ஒரு துணியை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா தலைவலிக்கு? ஏம்மா உனக்காக மீன் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ எப்பா முடியல, ஃப்ரிட்ஜில் இல்லைம்மா நல்ல ஃப்ரெஷ் மீன்மா, உப்பு போட்டு வச்சிருமா. ஐயோ எனக்கு சொற்கி பார்த்தாலே கொமட்டுதுப்பா. ஏம்மா கிடைக்காதுமா, ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் வச்ச மீன் மாதிரி ஆயிருமா, ஃப்ரெஷ் மீனுமா. எப்பா தயவு செய்துப்பா அது வைங்கப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. நான் சாப்பிட மாட்டேம்மா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேம்மா. அவனுக்கு ஐயோ அவருக்கு கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அவன் யோசிக்க, அவளுக்கு கொஞ்சம் அவளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான், அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. இப்போ அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன? அவளுக்கு தலைவலிக்கு. அது அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். அவனுக்கு கிடைத்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நடப்பதாக தான் விவேகம். விவேகத்தினால வீடு கட்டப்படுது. அவளுக்கு கோமா திட்டுவரப்படுங்கப்பா. அவள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேக்காரு. அப்படி பகலும்போது பெல் அடிக்கு. ஐயோ தலை இப்போ யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டே போய் கதவை திறக்கா. 2 வருஷம் கழித்து ஃபாரின்லேருந்து அவள் தம்பி வந்திருக்கா. ஓ தம்பி வா 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 தம்பி வா வா, மாமா உனக்காகவே மீன் வாங்கிட்டு வந்திருக்காருப்பா. இப்போ இவன் யோசிக்கிறேன், எங்கே போச்சு இந்த தலைவலி? இவ்வளவு நேரம் சீன் காட்டினால அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் விவேகத்தோடு கூட நடந்து
அவர்களை கனப்படுத்துங்க. husbands have to honor the wives. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீர் உயர வரப்பு உயரும், வரப்பு உயர நீர் உயரும். பிரியமானவர்களே, மனைவி உயர உயர கணவன் உயருவார். மனைவி உயர உயர கணவன் உயர்ந்துகிட்டே போவார். அவங்களை எவ்வளோ உயர்த்துறோமோ அவ்வளோ தூரம் நம்ம உயர்ந்துடும். மனைவியை கனப்படுத்து. எனக்கு வேதத்தில் பிடித்த ஒரு வசனம் உண்டு, ஒரு கான்டெக்ஸ்ட். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கொஞ்சம் பிக்சர் பண்ணி பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஒரு பேங்க் வீட்டுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், அந்த ஆணுடைய ரிலேட்டிவ்ஸுடைய ஒரு பேங்க் வீட்டு, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க, ஃபேமிலியை, ஒய்ஃபை அவன் கூப்பிட்டு போயிருக்கான். அந்த விருந்து சாலையில் அவளை பார்க்குறாங்க. அவளை பார்க்குறவங்கெல்லாம் என்னத்தை புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? அப்பா, ஒய்ஃபை எப்படி நேசிக்கிறான் பார்த்தியா? அவளை பார்க்கும்போதே, இவன் அவளோட பழகிற விதத்தை பார்க்கும்போது. இன்றைக்கி சில புருஷமாக இருக்காங்க, பப்ளிக்கில் தான் ஒய்ஃபை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. சில ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போதே மனைவியை திட்டுவாங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷன் போயிட்டாங்கன்னா மனைவி விட்டு தனியாக போயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவள் கூப்பிட்றனா கூட பயப்படுவாங்க, தள்ளி தள்ளி நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாள். ரொம்ப அருமையான ஒரு வசனம். அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், ஒரு பேங்க்வெட். அவர் அழைத்து கொண்டு போனார். என் மேலே பறக்கிற கொடி அவருடைய நேசம். என்னை பார்க்குறவங்களாம் என்னத்தை பார்க்குறாங்க? பா, புருஷன் பண்டாட்டி மேலே எவ்வளோ நேசம் வச்சுருக்கான்ப்பா, அப்படி. அதான் அவளுக்கு நம்ம செலுத்தக்கூடிய கனம் என்று பார்க்குறோம். எத்தனை பேர் என்னை திட்ட போகிறாங்களோ தெரியலை. சரி, 6வது, இது கண்டிப்பாக சில திட்டுவீங்க, பரவாயில்ல. 1 Corinthians chapter 7 verse 33. விவாகம் பண்ணினவன், இதுக்கு யாராவது விவாகம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்? உலக பிரகாரமாக என்ன செஞ்சால் என் மனைவிக்கு பிரியமாக இருக்கும்? பிரியமானவர்களே, இப்போ நேரம் இல்லை. லவ்விங்க்கும் ப்ளீஸிங்க்கும், அன்பாக இருப்பதற்கும் பிரியமாக இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அன்பாக இருப்பது, நம்ம யார் மேலே அன்பாக இருக்கிறோமோ அவங்களுக்கு நன்மை செய்வது, பிரதிபலன் எதிர்பாராமல் நன்மை செய்வது. பிரியமாக இருப்பது, பிரியமானவர்களே, அவங்களுக்கு எது இஷ்டமோ, நமக்கு அடிவிடாதபடிக்கு, நம்ம அவங்க தள்ளிவிடாதபடிக்கு அவங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்கிறது பிரியமாக இருப்பது. அன்பாக இருப்பது, அவங்களுக்கு எது நன்மையோ அதை செய்வது. பிரியமாக இருப்பது, அவங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்வது. அவங்களுக்கு எது விருப்பம், எது செய்தால் அவங்களுக்கு பிரியமாக இருக்கும். 2வது ஒரு Y+ ஃபார்முலா எடுக்கிறேன். அன்புக்கும் பிரியமுக்கும் நிறைய குறித்து வச்சிருக்கு, இப்போ சொல்ல நேரம் இல்லை. அன்பாக இருப்பதுன்னா என்ன, பிரியமாக இருப்பதுன்னா என்ன? பிரியமானவர்களே, நான் சொல்கிறத பிரியமானவர்களே, பைபிளில் இருக்க அடிக்கடி பில்லவட், பிரியமானவர்களே, உன்னத பாட்டில் அடிக்கடி வரும். அப்போ நம்ம கணவன்மார் மனைவிமார் இடத்துல பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, லவ் இஸ் எ டீப் எமோஷனல். சரி, நேரம் ஆகிடுச்சு, நான் அந்த குறிப்புகளை கடந்து போகிறேன். லவ்வுக்கும் பிரியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நாம் அன்பாக இருந்தால் மாத்திரம் போதாது, பிரியமாக இருக்க வேண்டும். பிரியமாக இருந்தால் மாத்திரம் போதாது. 7வது ஆதியாகமம் 24:67 வாசியுங்க. ஆதியாகமம் 24:67. அப்போது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். பிரியமானவர்களே, அன்பாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், நேசிக்கணும். நேசிக்கிறது அப்படின்னா என்னங்க? அன்பாக இருக்குது, பிரியமாக இருக்கிறது, அப்புறம் நேசிக்கிறது.
நேசிக்கிறதுனா டெஃபினிஷனில் பார்த்தேன், ஃப்ரெண்டாக இருக்கிறது. ஃப்ரெண்டாக இருக்குது, அவங்களோட உட்காந்து விளையாடுறது, பேசிகிட்டு இருக்குது, நேசிக்கிறேன். அதனால தான் பிரசங்கி 9:9 வாசிங்க, எழுத நினைவு வச்சுக்கலாம். பிரசங்கி 9:9, எக்லெசியாஸ்டஸ் 9:9. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்கள் எல்லாம். இந்த சூரியனுக்கு கீழே திருமணமான சகோதரர்கள், திருமணமாக போகிற சகோதரர்கள், சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் நம்ம இருக்கிற மாயையான நாட்கள், கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். நம்ம பூமியில் இருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. நீ இந்த நிலையில்லாத ஜீவ வாழ்வு, ஜீவ வாழ்வு நிலையில்லாத ஜீவ வாழ்வு, இந்த நிலையில்லாத ஜீவ வாழ்வை அனுபவிக்கணும்னா உன் ஒய்ஃப்ட ஃப்ரெண்டாக இல்லைன்னா இருக்கிற நாளெல்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு நிம்மதியை தேடி அலைவைங்க. இருக்கிற நாளெல்லாம் மனைவிட்ட ஃப்ரெண்டாக இருந்துக்கோ அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன செய்ய? ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. அது மாத்திரம் மனைவியை நேசிக்க தெரியல, மனைவியோட ஃப்ரெண்ட்லியாக இருக்க தெரியலைன்னா வாழ்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இங்கே திருமணம் ஆகாமலே இருந்திருக்கலாமோ, ஆன பிறகு யோசித்து என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அன்பாக இருங்க, பிரியமாக இருங்க, நேசமாக இருங்க. இன்னும் இருக்குது, நீதிமொழிகள் 5:18-19 கூட வாசிங்க. நேசத்தை குறித்து அது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக, அப்படி விளையாட்ட கேஷுவலாக வாசிங்க. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. இது மூலமொழி. இளவயதின் மனைவினா மனைவிக்கு இளவயதுன்னு அர்த்தம் இல்லை. இளவயதின் மனைவினா உன் இளவயதின் மனைவி. உன் இளவயதின் மனைவின்னு நிறைய பேர் பிரிச்சுட்டு மனைவியை இளவயது மனைவியா? அல்ல இல்லை, உன் இளவயதில் உனக்கு மனைவியானவள். இப்போ அவருக்கு 80, அந்த அம்மாவுக்கு 75 இருக்கும். அவன் கெட்டுனது இளவயது. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க. அவள் தான் உனக்கு நல்ல உள்ள ஒரு பெண்மான். நாயோட பேயோட பிசாசோடலாம் விளையாண்டுட்டு இருக்க வேண்டாம், மனைவியோட விளையாண்டுட்ருங்க. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளா? அழகான வரையாடு. இப்போ நீ ஆட்டுக்கிட்ட மயில் கூட்டிகிட்டெல்லாம் இப்போ விளையாண்டுட்டு இருக்க வேண்டாம், மனைவிட்ட விளையாண்டுட்ருங்க. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாள். அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுது உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. அதாங்க பைபிளில் போட்டிருக்கு. ஏற்றுக்க முடியும்னா ஏற்றுக்கோங்க. அப்படி ஒரு நேசம், அவங்களோட விளையாண்டுட்டு சிரித்து பேசிட்டு கர்த்தர் கிருபை அனைவருக்கும் கொடுப்பாராக. 8வது வாசிங்க, 1 பேதுரு 3:7 அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினா இதை புரிந்து கொள்ளுங்க. பலவீனம் என்றால் சரீர பிரகாரமும் அவங்க பலவீனம், மாம்ச பிரகாரம் ஆத்மா, அவங்க சைக்கி, அதுவும் ரொம்ப பலவீனம். ஆண்களுடைய சுபாவங்கள் என்ன, பெண்களுடைய சுபாவங்கள் என்ன, ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கில் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். பிரியமால எமோஷ்னலி தே ஆர் டிஃப்ரெண்ட். அப்புறம் அவங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் அவங்களும் ரொம்ப வித்தியாசமான. ஆண் மாதிரி பெண் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெண் மாதிரி ஆண் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண் வேறு பெண் வேறு, எமோஷ்னலி எல்லாத்துலேயும் 2 பேரும் வித்தியாசமானவங்க. இப்போ உதாரணமாக மனைவி அனாலிட்டிக்கல், எல்லாத்தையும் போட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. கணவன் சிந்தட்டிக்கல், எஸ்னா எஸ், நோனா நோம்பா. கணவன் வேறு மனைவி வேறு. அவங்க வீக்கர் செக்ஷன், ஈஸியாக அழுதுருவாங்க, எளிதாக தாங்கிக்க மாட்டாங்க. கணவனோட ஒரு முக்கியமான ரோல் எல்லா சூழ்நிலையிலையும் மனைவியை திடப்படுத்த வேண்டும். திடப்படுத்துறதுனா என்ன? சாலிடிஃபை பண்ணணும்.
அவங்க திடீர்னு லிக்விடாவோ கேஸாவோ மாறிடுவாங்க. மனைவி என்ன மாறிடுவாங்க? திடீர்னு லிக்விடாவோ கிளாஸாவோ மாறிடுவாங்க. அவங்கள ஸ்ட்ராங் ஆக்குங்க, சாலிடிஃபை பண்ணுங்க. அதான் நம்ம முந்தைய தெர்சியோங்கிற ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கோம். பல திடமனதாயிரு தேர்சையோ. இந்த தேர்சையோங்கிறதுக்கு தான் ஒரு வேர்டு, ஆங்கில வேர்டு சியரப் பண்ணுங்க. அவங்கள பல வேலைகளில் திடப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது கணவன்மாருக்குள்ள வேலை. அவங்க சீக்கிரம் உடஞ்சி போயிடுவாங்க. பிரியமானவர்களே, 2 பேரையும் வச்சு தான் அந்த 2 குறிப்பையும் எடுக்கிறேன். எப்படி திடப்படுத்தலாம்? நான் யோசித்து பார்த்து எப்படி திடப்படுத்துகிறேன்? ஆண்டவர் எப்படிலாம் திடப்படுத்துகிறேன்? ஐ ஆம் வித் யூ, நான் அவன் கூட இருக்கிறேன். டோன்ட் வரி, ஃபியர் நாட், பயப்படாது. ஐ வில் நாட் லீவ் யூ, ஐ வில் நாட் forsake. நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எந்த சூழ்நிலை வரட்டும், நான் உன் கூட இருப்பேன். நீ என்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் போ, நான் உன் கூட இருக்கேன். ஐ ஆம் வித் யூ. எல்லோரும் பார்க்க நான் உனக்கு போதும், நீ பயப்படாத, கலங்காது. இந்த வேர்ட்ஸ் மாத்திரமல்ல, இந்த ஆக்ஷன்ஸால் அவங்கள நம்ம திடப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக 9வது, புருஷன்மார் என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று சகோதரர்களுக்கு. இதெல்லாம் அவங்க செய்கிறதுக்கு சகோதரிகளையும் இடம் கொடுக்கணும். நான் சொன்னது போல் மனைவிமாருக்காக சொன்ன குறிப்புகளை மனைவிமார் எடுங்க. இந்த குறிப்புகளை சகோதரர்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி தானே என் ஹஸ்பண்ட் இருக்கணும், ஆண்டவர் என் ஹஸ்பண்டுக்கு அந்த கிருபையை தாரும் அப்படின்னு ஜெபிங்க. அதில் 3 காரியங்கள் பார்த்தேன். இப்போ 4வது சொல்ல போகிறேன். 1 அன்பு, பிரியம், நேசம். ஒவ்வொன்றுக்கும் நியான்சன்ஸ் டிஃப்ரெண்ட், சின்ன சின்ன வித்தியாசம். நான் வித்தியாசம் மிக மிக முக்கியமான வித்தியாசம். அன்பு வேறு, பிரியம் வேறு, நேசம் வேறு. இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கணவனுக்கு மனைவியின் மேலே பாசம் இருக்க வேண்டும். அன்பு இருக்கணும், பிரியம் இருக்கணும், நேசம் இருக்கணும், பாசம் இருக்கணும். அது என்ன பாசம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வாசியுங்கள் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே. என் சகோதரியே, என் மணவாளியே. மனைவிய சகோதரியாகவும் பார்க்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள, ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது காதல். அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிறது பாசம். பாசமலர் அப்படின்னு ஒரு படம் கூட வந்துச்சு. பாசம் வேற, காதல் வேற. இந்த பாசம் எதனால் வருகிறது? சக உதரம், ஒரு தாய் மக்கள், தொப்புள் குடி உறவு. பிரியமானவர்களே, தவறு. ஆனால் சில குடும்பங்களில் கணவன்மார் மனைவியை கூட அடிச்சிருப்பாங்க. சில குடும்பங்களை அடிச்சிருப்பாங்க. ஆனால் கோவப்பட்டிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அக்கா தங்கச்சிட்ட சண்டை போட்டிருக்காங்களா தெரியாது. அக்கா தங்கச்சிட்ட சண்டை போட்டது முதல்ல இவங்க மனைவி அடிப்பாங்க. தங்கச்சி அக்கா வீட்டுக்காரன் அடிச்சுட்டா பொங்கி எழுவாங்க. அக்கா மேலே கை வச்சுட்டானா இவங்க மனைவி அடிப்பாங்க. உலகத்தில் அடிக்கிறேன் சரின்னு சொல்லலை. உலகத்தில் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த உன்னத பாட்டில் 4-5 அதிகாரங்களில் திரும்ப திரும்ப ஒரு என் சகோதரி என்றால் சக உதரம். இது விங்கோர்னு வந்த பொண்ணு. நான் கட்டிட்டு வந்திருக்கேன். கயத்தை போட்டு கட்டி, தாலியை போட்டு கட்டி கொண்டு வந்திருக்கேன். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னாலாம்,
எனக்கு வயசாகிடுச்சு, ரொம்ப பலவீனமாக இருக்கு. இப்போல்லாம் மாட்டுக்கு பருத்தி கொட்டெல்லாம் போட்டு தண்ணி காட்ட முடியலை. எனக்கு இப்போல்லாம் பாத்திரம்லாம் கழுவ முடியலை, துணியெல்லாம் துவைக்க முடியலை. சீக்கிரமாக ஒரு பொண்ணை கட்டிட்டு வாடா. எதுக்கு மாட்டுக்கு பருத்தி கொட்டி வைக்க? எதுக்கு பாத்திரம் கழுவ? எதுக்கு துணி துவைக்க? அப்படியானா வீட்டுக்கு வந்த பொண்ணு வேலை செய்ய வேண்டாமா? பிரியமானவள், இது அவள் வீடு. குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறா? இரவெல்லாம் உட்காந்து வேலை செய்கிறா, ராட்டினம் சுற்றுறா, தன் குடும்பத்தாருக்கு வேண்டிய எல்லாத்தையும் பார்க்குறா. இப்போ வின்டர் வரப்போகுது. இப்போவுமே அவள் என்ன பண்ணுறா? தன்னுடைய கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, மாமியாருக்கு, மாமனாருக்கு, வயசானவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும், கம்பளி இருக்கா, எல்லாம் ஒரு கம்பளி வாங்கிட்டு வரோமா, உள்ளன் ட்ரெஸ் வேணுமா, பைபிளில் இருக்குது. அதான் நல்ல பெண், அதான் நல்ல பெண். தன் வீட்டாருக்கு வேண்டிய உடுப்பு ரெடியாக இருக்கா, சாப்பாடு ரெடியாக இருக்கா, எங்கே என்ன வாங்கலாம், ராத்திரிலாம் தூங்காமல் இருந்து வேலை செய்கிறவா தான் நல்ல பெண். ஆனால் அதே வேளையில் எனக்கு வர்ற மனைவி மாட்டுக்கு பருத்தி கொட்ட வைக்க, வீட்டை பொறுக்க ஒரு வேலைக்காரி அல்ல. நான் அவளை கட்டிட்டு வரல, அவள் என்னுடைய சகோதரி. இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவள் என்னுடைய அம்மா மகா, எங்கள் அம்மா வயத்தில் பிறந்தவா. அதே போல் அந்த தாய் நினைக்கணும், நான் பெற்றெடுத்த பிள்ளை எங்கேயோ போயிட்டா, டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த மகளை எனக்கு அனுப்பியிருக்கிறார். உன் பிள்ளைக்கு நீ பால் ஊட்டின, தாளாட்டின, குளிப்பாட்டின, நல்லா உடுத்தின, பள்ளிக்கெல்லாம் படிக்க வச்ச. அந்த பிள்ளை வியாதியாக இருக்கும்போது தூக்கிட்டு ஓடுன. அந்த பிள்ளை இன்றைக்கி வேறு வீட்டுக்கு போயிட்டா. நீ படுத்திருக்கும்போது எனக்கு பால் ஊட்ட. எங்கள் அம்மா 3 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். எங்கள் அம்மாவுக்கு டெய்லி சோறு ஊட்டினது 3 நேரம் என் மனைவி, குளிப்பாட்டினது என் மனைவி. பெருமைக்காக சொல்லலை, இதான் மனைவியுடைய கடமை. அவங்க ஊட்டின பிள்ளைங்க கூட இருக்க முடியலை. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் அந்த கணவன் என்ன நினைக்கணும்? இந்த மனைவி என் தங்கச்சி, இவதான் என் சகோதரி, என் தாயின் கற்பத்தில் பிறந்த ஆழமான ஒரு காரியம். அந்த வீட்டில் உன்னத பாட்டு இருக்கும். எங்கள் மனைவிய சகோதரியே மனவாளி. பொதுவாக சொல்லுவாங்கங்க, பெண்கள் புருஷனை தன் பிள்ளை மாதிரி பார்க்கணுமா, பெண்கள் புருஷனை தன் பிள்ளை மாதிரி பார்க்கணுமா. பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் என் பிள்ளை பண்ணியிருக்கவே மாட்டான், இது யார் உடைச்சா, என் பிள்ளை உடைச்சிருக்க மாட்டான், என்ன தப்பு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி கணவன்மார் உங்கள் பிள்ளை மாதிரி பாருங்க. கணவன்மார் உங்கள் மனைவியை அம்மா மாதிரி பாருங்க. எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. பிரியமானவர்களே, வீட்டுக்கு வந்த பெண் ராட்டினம் வியாபார கப்பலமால் இருக்கா, நல்லா உழைக்கிறா, வீட்டை கட்டுறா. நானும் திருமணமானவன், எனக்கும் அம்மா இருந்தாங்க, மனைவி இருக்காங்க. கர்த்தர்களை நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமூகத்தில் என்று சொல்கிறேன், ஒரு நாள் கூட ஒரு ஃப்ரிக்ஷன் நான் பார்த்ததில்லை. அது கர்த்தர் கொடுத்த கிருபை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அருமையான கணவன்மார், உங்கள் மனைவி மேலே அன்பாக இருங்க, பிரியமாக இருங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பாசத்தை வைத்து கொள்ளுங்க. எங்கோ இருந்து வந்தவள் அப்படின்னு மனைவியை நினைக்காதீங்க. சக உதரம், என் சகோதரியே, என் மனவாளியே அப்படின்னு நம்ம சொல்கிறது பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்.
ஒரு நிமிடம் எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிப்போம். மனைவிமாருக்காக சொல்லப்பட்ட கடமைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், திருமணமாகி குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறவங்க, இன்னும் பிள்ளைகளை பெற்றவர்கள், பெண்கள் நினைங்க, நான் தான் என் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கணும், என் புருஷனுக்கு ஆனர் கொடுக்கறதே நான் தான் இருக்கணும். யோசிங்க, என் புருஷனுக்கு ஆனர் கொடுக்கணும், என் வீட்டை நான் தான் கட்டணும், எப்படியாவது பாடுபட்டு என் வீட்டுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நான் தான் பார்க்கணும். தீர்மானம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, கணவனுக்கு, கணவனுடைய வீட்டாருக்கு நான் தான் வியாபார கப்பலை போல் கஷ்டப்பட போகிறேன். கஷ்டப்படலை, பாடுபட போகிறேன், பிரயாசப்பட போகிறேன், பில்ட் பண்ண போகிறேன் வீட்டை. புருஷமாக இருந்தேன், நீங்கள் அன்பாக இருக்க போகிறேன், பிரியமாக இருக்க போகிறேன், நேசிக்க போகிறேன், பாசத்தை காண்பிக்க போகிறேன். உராஷனமா ரபாதீனமா உரீனமா ரபா சங்கர். என் வீட்டுக்கு தேவையெல்லாவற்றையும் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். என் மனைவியோடு இசைந்திருந்து என் கடமைகளை நிறைவேற்ற போகிறேன். தீர்மானம் பண்ணுங்க. கணவன் மனைவி நம்முடைய ரோலை நல்லா செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நமக்காக பாஸ்டர்மா ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கர்த்தாவே குடும்பங்களை மேலே உம்முடைய கர்த்தாவே கரிசனை ஐயா வேத வாக்கியங்களில் எவ்வளவாய் அவர்களை கொடுத்து ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த குறிப்பான கர்த்தாவே கட்டளைகளுக்காக, கற்பனைகளுக்காக, ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனைகளுக்காக, புத்திமதிகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தா, உண்மையாகவே கர்த்தாவே எப்படி இருக்க வேண்டும் என்ற கர்த்தாவே அந்த ஒரு ஆண்டவரே வெளிச்சத்தோடு கூட கர்த்தாவே உண்மையாகவே அப்பா வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதான நல்ல இருதயத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தாவே செய்து முடிக்க உதவி செய்யுங்க. கணவர்களுக்கு அந்த கிருபையை தாங்க, மனைவிகளுக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் கர்த்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே சாட்சியுள்ள வாசனையுள்ள குடும்பங்களாய் காணப்பட ஒருவருக்கொருவர் நாங்கள் எப்படியாக கர்த்தாவே கிறிஸ்துவின் நிமித்தம் உள்ள அன்பும் இரக்கமும் ஆண்டவரே நற்கிரைகளையும் பரிமாறிக்கொள்ள வேண்டுமோ அப்படியாய் பரிமாறிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். சகலத்தையுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யார் யாருடைய எப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து நீர் கர்த்தாவே திட்டமும் தெளிவுமாய் பேசி இருக்கிறீரோ அந்த காரியங்கள் நிறைவேற செய்ய கர்த்தருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வசனத்தை கேட்பாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யத்தக்கதான கர்த்தாவே கிருபையை தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே கொடுத்திருக்க இந்த விளக்கங்கள் உண்மையாகவே கர்த்தாவுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரை குடும்பங்களிலே சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஆண்டவரை கூடுதலான கர்த்தாவே அன்பையும் ஆண்டவரை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Amen, 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 amen. Praise the Lord. God bless you. Shalom alaikum.